தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பைத்தானோட பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, பைத்தானில் ஒரு 5 யூனிட் இருக்குது. காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கிற சப்ஜெக்ட். ஓகே, பழைய ரெகுலேஷன் புது ரெகுலேஷன் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. சரி, பைத்தானுக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, பைத்தானில் ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள்ஸ்க்கு என்னென்ன அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அல்காரிதம். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்தா தான் இப்போ வந்து 5 3 நம்ம கையில் கொடுத்துட்டு 15 வரணும் அப்படின்னா இன்ட் ஆப்ரேஷன் நான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறதுக்கான ப்ரீ பிளான்டு அதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 ஆரோ இருந்ததுன்னா அது ஃப்ளோ லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வட்டமாக ஒரு எலிப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இது டெர்மினல்ஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்லது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ராம்பஸ். ஓகே, இன்க்ளைண்டு இப்படி இருக்கிறது. ஓகே, இன்க்ளைண்டாக ஸ்கொயர் இருக்கிறது வந்து இன்புட் அல்லது அவுட்புட். அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அடுத்து என்னென்னா இப்படி ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்கிறது. 5 3 மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இது டைமண்ட் மாதிரி அப்படின்னா டிசிஷன் 5 3 மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை 5 3 ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயம். இப்போ ப்ராசஸிங்னு என்னென்னா இது பண்ணுற விஷயத்தை அது ப்ராசஸ் பண்ணுறது, 5 3 மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது. ஓகே, அடுத்து ரவுண்ட் அப்படிங்கிறது கனெக்டர். 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது கனெக்டர்ஸ். அது ஃப்ளோ லைன்ஸுக்கு இடையில வந்து வரும். ஃப்ளோ லைன்ஸுக்கு இடையில இப்படி ஒரு ஃப்ளோ லைன், நடுவில் ஒரு கனெக்டர், அடுத்து ஒரு ஃப்ளோ லைன் அப்படி வரும். சப் ஃபங்க்ஷன் அப்படின்னா கால் ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா பழசை எனக்கு தேவைப்பட்டதை ரிமைன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, அதான் என்ன பண்ணுவாங்க, கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 5 3 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் டிவைடு மல்டிப்ளை, அந்த 4 ஆப்ரேஷனில் ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் சப் ஃபங்க்ஷன் கூப்பிடும். 4 பேரில் ஒருத்தவங்க வாங்க அப்படின்னா சப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் போட்டு 2 கோடு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதுகிறோம். அதில் வந்து கவுண்ட்டு அண்ட் பிரிண்ட் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எலிப்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு போட்டாச்சு. கவுண்ட் இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 1லேருந்து 10 வரைக்கும். அப்போ நான் 0லேருந்து என்ன பண்ணணும், ப்ரீ பிளான்டாக வச்சிருக்கணும். ட்ரிகரை ஸ்டாப் வாட்சில் ஃபஸ்ட்டு 0 இருக்கும். அது மாதிரி கவுண்ட் 0. இப்போ இனிஷியல் வேல்யூ என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், நான் கொடுக்குற வேல்யூ வந்து 10 விட கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா 10 வரைக்கும் தான் நான் கண்டே பிடிக்கணும். அப்போ i<10 i<10 இருந்தால் அடுத்து என்ன ஆகும், ப்ரொசீட் ஆகும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும், நோ வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ 11 நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே இந்த லூப் வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப்னு ஆயிரும். ஸ்டாப்புக்கு அதே மாதிரி தான் எலிப்ஸ் வந்து ரவுண்டு போட்டு ஸ்டாப் அப்படின்னு போட்டுரும். ஓகே, இப்போ எஸ் அப்படின்னா கவுண்ட் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0 இருக்குது. அது கூட ஒரு 1 கூட்டு. அப்போ கவுண்ட் = கவுண்ட் +1. இது எதில் போட்டுருக்கு, ரெக்டாங்கிளில் போட்டுருங்க. அப்போ இது என்ன நடக்குது, ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வருது, கவுண்ட்டும் 0 எடுத்துக்கேன், ஐயும் 0ன்னு எடுத்துக்கேன். இப்போ ஐ என்னது, i+1, அதை விட 1 கூட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது 2 ரிசல்ட்டையும் நான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்புட் வருது அவுட்புட், அதை அப்படியே ராம்பஸ் மாதிரி என்ன பண்ணணும், போடணும். ஓகே, இன்க்ளைண்டு ரெக்டாங்கிள். ஓகே, இன்க்ளைண்ட் ரெக்டாங்கிள் வந்து போட்டு கிளைமேக்ஸில் என்னது, ஸ்டாப். ஓகே, முடிச்சிட வேண்டியது. ஓகே, இது ஒரு 8 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். தென் நம்ம விஷயத்து வந்துன்னா பெய்டு பைத்தான் பிடிஎஃப். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 5 யூனிட்டையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலேஷன் 2021 சிலபஸ் தான், ஷுவர் சக்ஸஸ். ஓகே, அது மாதிரி வேறு என்னெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நோட்ஸு, ஷார்ட் நோட்ஸு, எக்ஸாம் ஓரியன்டட், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிறிஸ்பாக வந்து இருக்கும். ஓகே, 5 யூனிட்டையும் கவர் பண்ணியிருக்கோம். பார்ட் A பார்ட் B எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது 5 யூனிட்டையும் சேர்த்த மாதிரி இருக்கும். பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்னாலும் 5 யூனிட் சேர்த்த மாதிரி இருக்கும். வீடியோ சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, M1 M2 M3 M4க்கு வீடியோஸும் பிடிஎஃப் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பெய்டு பிடிஎஃப். ஓகே, தேவைப்பட்டதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் வரப்போகிற காலங்களில் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெகுலேஷன் 2021க்கான பைத்தான் பிடிஎஃப் அண்ட் மேக்ஸ் பிடிஎஃப் வீடியோ சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது. பைத்தான் பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கி தான் வந்து அதை வந்து கொடுக்குறோம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே, தென் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதற்கு இன்னும் நல்ல வீடியோஸ் இருந்தீங்கன்னா பாய்.